அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு கற்றலின் முறைகள். குழந்தைகள் படிக்கவில்லை என்றாலும் நன்றாக படித்தாலும் அவர்கள் மேலும் மேலும் நன்கு படிக்கவும் படிக்கும் ஆர்வத்தை தூண்டவும் எளிதாக கற்கவும் சில வழிமுறைகளை பயன்படுத்தலாம். அதன் முறைகளை என்ன என்று தெரிந்து கொண்டு நமது குழந்தைகளை அதன் வழி நடத்தி சென்றால் மேலும் மேலும் குழந்தைகள் முன்னேற்றம் காண ஏதுவாகும். அவை என்னவென்று பார்த்தால் ரீடிங், ரிமெம்பரிங், ரீகேப்ஷன், ரீப்ரொடக்ஷன், ரீரைட்டிங், ரிவிஷன். முதலில் ரீடிங். குழந்தைகள் எழுத்துக்களை படிக்கவும் பின் வார்த்தைகளை படிக்கவும் பின்பு வாக்கியங்களை படிக்கவும் அறிந்து கொள்ள வேண்டும். அது எந்த மொழியாக இருந்தாலும் அடிப்படை எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் முதலில் வாய்மொழியாக கற்றுத்தருவதும் பின் அதன் வடிவத்தை அறிந்து கொண்டு எழுத வேண்டும். முதலில் எழுத்தை கற்பிக்கும் போது மீண்டும் மீண்டும் பார்த்து நாம் சொல்ல அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல வைக்க வேண்டும். நாமும் கூடவே சொல்ல வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலேயே நாம் சலிப்படைந்து முயற்சியை நிறுத்திவிட்டு குழந்தையை நீ படி, சொல்லு, நீயே சொல்லு என்று மிரட்டி கொண்டிருப்போம். அல்லது எத்தனை முறை சொல்வது, இன்னுமா தெரியவில்லை என்றும் குழந்தையை கோபிப்போம். நன்கு புரிந்து கொண்டு படிக்கும் குழந்தைகள் பற்றி எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஆனால் ஒரு சில குழந்தைகள் அதிக பயிற்சி தேவைப்படுபவர்களாக இருப்பர். நாம் கற்பிக்கும் போதும் கற்பித்த சில நாட்களுக்கு நன்றாக கூறுபவர்கள் சில நாட்கள் மாதங்களுக்கு பின் மீண்டும் கேட்கும்போது மறந்துவிட்டு சொல்ல தெரியாமலும் கேட்டால் மறந்து விடுவார்கள். படிக்கச் சொன்னால் படிப்பை பற்றி கவனிக்காமல் அந்த அறையில் யாரேனும் நடந்தாலோ யாரேனும் எதையாவது கேட்டாலோ அதற்கு இவர்களிடமிருந்து பதில் அவர்களுக்கு போய் சேரும். இது போன்ற விஷயங்களில் அவர்கள் கவனம் சென்று படிக்கும்போது அதை பற்றி சம்பந்தமே இல்லாமல் பதிலளிப்பதும், உடனே நாம் எல்லா விஷயத்திலும் நல்லா பதில் சொல்லு, ஆனால் எழுத்து மட்டும் தெரியாது என்று குழந்தையை வசைபாடுவதும் வழக்கம். ஆனால் தனக்கு தெரியவில்லை என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஈகோ ரைஸ் ஆகி வேறு விஷயத்தில் கவனத்தை திருப்பி டைவர்ட் ஆகி அக்குழந்தை அதில் தான் தேர்ச்சி பெற்றவன் என்பதை நிரூபிப்பதற்காக மனதில் நினைத்து கொண்டு அதற்கு வேண்டிய பதிலை தருகிறது. குழந்தையின் மனதில் நன்கு பதிய வைக்கவும் மீண்டும் மீண்டும் பயிற்சி அளிக்க வேண்டும். நாம் முதலில் சொன்ன ரீடிங், ரிமெம்பரிங், ரீகேப்ஷன், ரீப்ரொடக்ஷன், ரிவிஷன் ஆகியவைகளை இதன் ஆர்டர் படி மனதில் பதித்து ஞாபகத்தில் வைப்பதில் சிரமம், ரிமெம்பர் பண்ணுவதில் முடியவில்லை. இவர்கள் மனதில் மட்டும் நன்கு பதிந்துவிட்டால் அதை பிறகு மறக்கவே மாட்டார்கள். அதற்கு மருந்து வகை செய்யாது. பயிற்சி ஒன்றே பலன் தரும். நாம் பயிற்றுவிக்கும் முறைகளை ஆர்வத்தோடு குழந்தைகள் ஏற்கும்படி மாற்றி செயல்படலாம். பொறுமையாக எடுத்து கொடுத்து ஊக்குவிக்கலாம். டீச்சிங் மெட்டீரியல்ஸ் போன்றவற்றை உபயோகித்து அவர்களின் மனதில் நிறுத்த வகை செய்யலாம். அவர்கள் 1 ரீடிங், 2வது ரிமெம்பரிங், 3வது ரீகேப்ஷன், 4வது ரீப்ரொடக்ஷன், 5வது ரிவிஷன். இதில் 1 அச்சீவ் ஆகி 2வது ஸ்டேஜ் ரிமெம்பரிங் போகும்போது பல வருடங்கள் ஆனாலும் அல்லது 6 மாதத்தில் கூட அவர்கள் கற்றுக்கொள்ள காரணமாகலாம். அல்லது அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பயிற்சி தேவையாக இருக்கலாம். கற்பிக்க சிரமப்பட்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு அவர்களை நாம் கடத்தி செல்லும்போது அவர்கள் முழுவதும் மறந்தவர்களாக, ஏற்றுக்கொண்டு பேச தெரியாதவர்களாக, படிக்க தெரியாதவர்களாக பின்தங்கி விடுவதை பார்க்கிறோம். வகுப்புகள் அதிகமாக அவர்களின் சுமைகள் அதிகமாகும். அப்போது அவர்களை நமது வழிக்கு கொண்டு வருவது மிகவும் சிரமமாகிவிடும். எனவே முதலில் ரீடிங் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ரீடிங் செய்வது சுலபமாக ஏற்பட்டு அவர்கள் உச்சரிக்கும் முறையை அறிந்து நன்றாக படிக்க ஆரம்பித்து விட்டால் கேள்விகளுக்கு பதிலளிப்பது அவ்வளவு சிரமமல்ல.
அவர்கள் படிக்க ஆரம்பித்தவுடன் அவர்களுக்கு அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறனையும் வளர்த்து அவர்களை படிப்பில் ஆர்வமுள்ளவராக ஆக்க வேண்டியது நமது கடமை. நாம் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த குழந்தையை எப்படியும் நன்கு படிக்க வைக்க என்னாலான முயற்சியை செய்வேன் என்று நாம் உறுதி எடுத்துக்கொண்டு அக்குழந்தைகளை வழிநடத்தி சென்றால் அவர்களும் வெற்றியாளர்களாக எதிர்காலத்தில் திகழ நல்ல வாய்ப்பு ஏற்படும். அவர்கள் நிச்சயம் வெல்வார்கள். அது நமது கையில்தான் இருக்கிறது. நமக்கு பொறுமையும் அன்பும் அரவணைப்பும் எடுத்து சொல்லும் திறமையும் பயிற்றுவிக்கும் முயற்சியும் இருந்தால் குழந்தைகள் முன்னேறுவதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. குழந்தைகளை முன்னேற்றுவோம், நாமும் முன்னேறி வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இது போன்ற குழந்தைகளுக்கான விஷயங்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதன் முந்தைய எபிசோடுகளையும் கேட்டு பயனுறும்படி தங்களை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.